கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். அப்படி செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாகவே அவர் காணப்படுகிறார். இந்த ஆண்டு நம்முடைய ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக அல்லது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்ன? ஏசாயா 60வது அதிகாரம் வசனம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ தேசம் எப்படிப்பட்ட நிலையில் போகும், இந்த பூமி எப்படிப்பட்ட நிலையில் போகும், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் லூக்கா 21வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த வசனங்களிலே வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கள்ள ஊழியர்கள் திரளாய் எழும்புவார்கள், கிறிஸ்துவின் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் திரளாய் எழும்புவான்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள், தேவனுடைய நாமத்தை வியாபாரமாக்குகிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் எழும்பி கொண்டிருக்கும். இவைகளெல்லாம் அடையாளங்களாய் சொல்லப்படுகிறது. அடுக்கடுத்தாய் கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஏராளமான யுத்தத்தின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். புதிய யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். அநேக கலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்க பங்களாதேஷில் கூட கலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஈரான் தேசத்தில் மறுபடியும் ஒரு பெரிய புரட்சி வெடித்திருக்கிறது, அங்கே ஒரு கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ தேசங்களின் நடுவிலே அநேக குழப்பங்களும் கலவரங்களையும் தோன்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தேர்தலின் நிமித்தம் நம்முடைய தேசத்திலும் அநேக குழப்பமான சூழ்நிலைகள் நிலவுகிறதையும், இன ரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக அநேக பிரிவினைகள் சமீப காலங்களிலே எப்பொழுது இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஸோ இவைகள் எல்லாமே கடைசி நாட்களுக்கான ஒரு அடையாளங்களின் காரியமாய் காணப்படுகிறது. மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வானத்திலே பெரிய தோற்றங்களும் அடையாளங்களும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே இயற்கை சீற்றங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயற்கையில் அடிக்கடி ஏற்படுகிற மாற்றங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே புதிய கொள்ளை நோய்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட கொரோனா மைல்டாக நம்ம தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறதாகவும் அது பெரிய சேதத்தை உண்டாக்காது என்பதனாலே அதை குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஆனால் மைல்டாக அந்த கொரோனாவுக்கான அந்த சிம்டம்ஸ் அந்த சிம்டம்ஸோட கூடிய பரவக்கூடிய அந்த காய்ச்சல்கள் பரவி கொண்டிருக்கிறதாக இன்றைய செய்திகள் சொல்லுகிறது. ஆக இன்னும் பஞ்சங்கள், இன்னும் விலைவாசி திடீரென்று வரக்கூடிய அநேக தேசங்கள் இப்பொழுதே பஞ்சங்கள் காணப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய இயற்கை சீற்றங்களின் நிமித்தம் விவசாயங்கள் பொய்க்கிற பொழுது பஞ்சங்கள் தோன்றுகிறதுக்கான காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிற அதே காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளுக்கான உபத்திரவ காலம் இந்த எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் டைமில் நம்ம பார்த்தோம். நம்ம இந்திய தேசத்தில் எவ்வளவாய் அதிகமாய் கிறிஸ்தவர்கள் நடுவிலே உபத்திரவங்கள் வந்தது என்று நாம் பார்த்தோம். ஸோ அந்த உபத்திரவங்கள் திரளாய் கட்டவிழ்க்கப்பட்டதை நாம் பார்த்தோம். ஸோ சில போதகர்கள்லாம் வீடுகள் புகுந்து கைது செய்யப்பட்டு வீட்டில் வட இந்தியாவில் சில ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிற பொழுதே ஒரு மதவாத அமைப்பை சேர்ந்தவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் அவர்களை கைது பண்ணி அவர்களை சிறையில் அடைத்ததை நம் செய்திகளில் பார்த்தோம். கேரள முதல்வர் கூட அதற்கு கண்டனங்கள் தெரிவித்திருந்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட மத சுதந்திரங்கள் பறிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். ஸோ உபத்திரவத்தின் ஒரு காலகட்டங்கள் நெருக்கமாய் வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் கர்த்தருடைய வருகை, அதாவது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று வேதம் சொல்லுது. இவைகளெல்லாம் ஒரு அடையாளங்களாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த அடையாளங்களின் காரியங்கள் தேசங்களின் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறது. நம் அனுதினமும் நம்ம செய்திகளை பார்க்கிற பொழுது இவைகள் எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தான் கர்த்தருடைய ராஜ்யமும் ஸ்தாபிக்கப்படும். கர்த்தருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பப்படும், உலகமெங்கும் அது சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்ப இந்த சுவிசேஷமானது வெளியே புறப்பட்டு போக வேண்டும். அப்ப தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற இந்த நாட்களில் தேசங்களிலே பாவங்கள் திரளாய் பெருகி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். தேசத்தில் இருக்கிற துன்மார்க்கமான அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நிமித்தம், ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 2வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 2வது அதிகாரம் 1-4 வரைக்கும். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள்.
பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஆமென். இங்கே கர்த்தர் சொல்வாங்க, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அப்போ இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? தேவ பயமற்ற ஒரு சந்ததியாக இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு தேசத்தில் எல்லா காரியங்கள், வேதம் சொன்ன காரியங்கள் நடந்த பொழுதும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் உணர்வற்றவர்களாக, தேவ ஜனங்களே அநேகர் உணர்வற்றவர்களாக இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகினவர்களாக, தேவ பயமற்றவர்களாக, பரிசுத்த குலைச்சலும் பாவமும் இன்னைக்கு ஜனங்கள் பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறான்னு சொன்ன வார்த்தையின்படியாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். நாங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு எதிரடையாக அதிகாரிகள் எழும்புகிறார்கள், அதிபதிகள் எழும்புகிறார்கள், ராஜாக்கள் எழும்புகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இது கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். இங்கே இருக்க எல்லாம் நடந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் இவைகள் எது ஒன்றும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தை பின்பதாக சாத்தான் இருக்கலாம், சாத்தான் இயக்குகிற மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருக்கலாம். அதன் நடுவிலே கர்த்தர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை வைத்தவராய் காணப்படுகிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1-2 வாசியுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகார வசனம் 1-2 வாசியுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானத்தில் ஒரு சேதமும் இல்லை, ஆனால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போனது. அப்போ பூமியிலே அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஏன் வந்தது? வேதம் சொல்றது, ஆழத்திலே இருள் இருந்தது. இருள் என்பது எதை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது. எப்பொழுதெல்லாம் பாவம் ஒரு தேசத்திலேயோ ஒரு குடும்பத்திலேயோ ஒரு தனி மனிதனிலேயோ வருகிற பொழுது அங்கே என்ன செய்யும்? இருள் சூழ ஆரம்பிக்கிறது. அங்கே ஒழுங்கின்மையும் வெறுமைகளும் காணப்பட ஆரம்பிக்கிறது. ஆகிலும் கூட கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டு, அப்ப தேவன் அங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அவர் எல்லா இடத்திலும் அவர் காரிருளிலும் வீற்றிருக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆக எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் அவர்தான் தலைவராய் இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இந்த பூமியின் ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு பூமியின் ராஜ்யங்களின் ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிற தேவன் அவர்தான். ஆகவே அவரால் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆகவே இந்த நாட்களின் காரியங்கள் இப்படி இருக்கிற பொழுது நாம் இதை குறித்து ஐயோ தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி கலங்க வேண்டியதில்லை. நம்முடைய வேலை என்ன? இது எப்படி இருந்தாலும் நாம் தேவ சித்தம் நிறைவேறும்படி பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய வேலையை இன்னும் உற்சாகமாக இன்னும் தீவிரமாக நாம் செய்ய வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு அப்படியா இப்படியா? இல்லை, எல்லா ஒவ்வொரு ஆண்டுகளும் இனி தேவனுடைய வருகைக்கு நேராக இந்த உலகம் ஆயத்தமாகத்தான் வேண்டும். தேவன் சொன்ன காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. தேசங்களிலே இனி கலக்கங்களும் இனி குழப்பங்களும் இனி தத்தளிப்பின் பாத்திரங்களும் தேசங்களின் கரங்களிலே கொடுக்கப்படும். அநேக மரணங்களும் இயற்கை சீற்றங்களும் சம்பவிக்கத்தான் செய்யும். ஆகவே இவைகள் எல்லாம் நடக்கிற பொழுது கர்த்தருடைய தூதன் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். ஆகவே தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏனால் அங்கே காப்பதற்கு கர்த்தர் உங்களோடு இருப்பார். சத்ரு வெள்ளம் போல் வரும் பொழுது உங்களுக்காக கொடியேற்ற ஆவியானவர் அங்கு ஆயத்தமாய் தான் இருக்கிறார்.
கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதிக்க வேண்டும். அப்ப எபிரேயர் 2வது அதிகாரத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் மனிதனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ரோமர் 3:23 சொல்லுகிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்த தேவ மகிமை அற்றவரானோம், தேவனுடைய மகிமையை இழந்து போனோம், அதனால் இருள் நம்மை சூழ்ந்து விட்டது, அதனால் தான் வாழ்க்கையில வெறுமைகளும் ஒழுங்கீனங்களும் உள்ளே நுழைந்து விட்டது. இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சரிபடுத்தும்படியாக தம்முடைய வெளிச்சத்தை அவர் அனுப்புவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். தம்முடைய வெளிச்சத்தை அவர் அனுப்புகிற வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன பொழுது, வெளிச்சம் அந்த பட்டணத்தில் உண்டானது, தேசத்தின் மேலே உண்டானது, முழு உலகத்துக்கும் உண்டான பொழுது தேவன் அவைகள் எல்லாவற்றையும் சரிபடுத்தினார், சீர்படுத்தினார். 6வது நாளிலே ஆதாம் வந்த பொழுது அவன் ஒரு அழகான ஒரு உலகத்தை பார்த்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேசத்தின் காரியங்கள் எப்படி நடந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளையே, சுற்றிலும் இருள் சூழ ஆரம்பிக்க போகிற பொழுது, இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாற வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். இன்றைக்கு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நான் எழும்ப கூடாதபடி, இருள் என்னை மூடக்கூடாதபடி நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் தேவனுக்கு நேராக நிற்கிற ஒரு மனவராக, எலியா சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது, இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எது நம்மை தேவனுக்காக எழும்போதில் தடை செய்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு கேட்கலாம், இப்படியெல்லாம் இருக்குது, என் வாழ்க்கை என்ன ஆகும், எங்கள் குடும்பம் என்ன ஆகும்? உங்களுக்கு கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நீங்கள் எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. சுற்றிலும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்திலே நடக்கலாம், அதன் நடுவில் உங்களை நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவர். 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை, பனி பெய்யவில்லை, தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் ஒரு நாளாகிலும் எலியா பட்டினியோடு இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஏனெனில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். நீதிமானை பசியினால் அவர் ஒரு நாளும் வருந்த விடுவது இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஆகவே உங்களை நடத்தவர் போதுமானவர். ஏன் இந்த மகிமை அவசியம்? உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து தம்முடைய மகிமையில தான் நிறைவாக்குவார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய மகிமையை இழந்து போகாதபடிக்கு, நாம் மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு, நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எஸ்ஐயா 52வது அதிகாரம் 1-2 வாசியுங்கள். எஸ்ஐயா 52:1-2. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும்படி எழுந்திரு. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ வல்லமையை நாம் தரித்துக் கொண்டவர்களாக எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எழும்ப கூடாதபடி எது நம்மை தடை செய்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளும்படி நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னதத்திலிருந்து வரும் பெறனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள். எருசலேம் என்பது எது? தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. இன்றைக்கு தேவ ஆலயமாகிய நாம் தான் தேவனுடைய ஆலயமாய், நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோமே. நம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்மிலே தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரே. அப்படியானால் அவர் வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் நம்மில் வல்லமை உள்ளவராக கிரியை செய்த நாம் அனுமதித்திருக்கிறோமா? இல்லாத அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் 4:30 சொல்லுகிறது. அதே நேரத்தில் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நம்மில் இருக்கிற ஆவியானவர் இதோ தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆவலாய் காத்திருக்கிறார். ஆகிலும் கூட நம்முடைய வழிகள் சரியில்லாத பொழுது, நம்முடைய வழிகள் தேவனை துக்கப்படுத்துகிற பொழுது எப்படி ஆவியானவர் கிரியை செய்ய முடியும்? ஆகவே முதலாவதாக இன்றைக்கு நம்முடைய வஸ்திரங்களை, அலங்கார வஸ்திரம் எது? ஒரு தேவ பிள்ளையின் அலங்கார வஸ்திரம் எது? அது ரட்சிப்பின் வஸ்திரமா இருக்கிறது. இன்றைக்கு அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டிருந்த யோசுவாவுக்கு எதிராக சாத்தான் எதிர்த்து நின்றானே. அருமையான தேவ பிள்ளைகளை, இனி பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையிலே சாத்தான் உங்களுக்கு எதிராக நின்று உங்களை குற்றம் சாட்டாதபடிக்கு, உங்களை நன்மைகளை அவன் திருடி விடாதபடிக்கு, உங்கள் ஆசீர்வாதங்களை அவன் பறித்து கொண்டு போய்விடாதபடிக்கு, இதோ பிசாசுக்கு கதவுகளை அடைக்கவும், இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை
திறந்தால் நான் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. இதோ என் பிதாவின் சித்தத்தின்படி செய்து என்னை அனுப்பினருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளை, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்தான். இன்றைய நாளில் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த ஆண்டு முழுவதுமாய் சாத்தானுக்கு நான் கதவை அடைக்கப் போகிறேன். இதோ என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்துக் கொண்டு, இனி அழுக்கு வஸ்திரம் தரித்துக் கொண்டவனாய் அல்ல, நான் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு என் தேவனுக்குண்டாய் நான் நிற்கப் போகிறேன் என்று சொல்லி, இதோ நீங்கள் ஒரு உடன்படிக்கையை நீங்கள் பண்ண வேண்டும். இன்றைக்கு தேவனோடு நீங்கள் அப்படி இணைந்து கொள்வீர்கள். ஆனால் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக இருந்து ஒருவர் உங்களை அசைக்க போவது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அவர் சொன்னதை அவர் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் நிறைவேற்றுவார். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்காக எழுதப்பட்டதுதான். ஆகிலும் அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகள் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம், இதோ தேசத்தின் மேலே இவ்வளவு பெரிய தீமைகள் கட்டவிழ்க்கப்படுகிற பொழுது, இந்த தேசத்திலே வாழ்கிற நாம் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக நாம் திறப்பிலே நிற்கிற தேவ பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதோ இன்றைக்கு நாம் யுத்த வஸ்திரங்களை தரித்துக் கொண்டவர்களாக கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தும்படி நாம் புறப்பட வேண்டும். முதலாவது நாம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். மூன்றாவதாக யுத்த வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு கர்த்தருடைய யுத்தங்களை நாம் நடத்துகிற பொழுது, இதோ கர்த்தர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் அந்த 2வது வசனத்திலே, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பாவமாகிய அந்த தூசி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை அது மறைத்து போடுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு வீட்டிற்குள்ளாய் உள்ளே வருகிறோம். மிக நீண்ட அநேக நாட்கள் பயன்படுத்தாத ஒரு பொருள் என்ன நடக்குது? தூசி படருகிறது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதெல்லாம் ஜெப குறைவுகள் வருகிறதோ, வேத வாசிப்பின் குறைவுகள் வருகிறதோ, நம்ம தேவனுக்காக நேரம் செலவழிக்கிற காரியங்களை குறைக்க ஆரம்பிக்கிறோமோ, பாவம் தூசியை போல கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி போகலாம். ஒருவேளை தேவன் இந்த ஆண்டு எனக்கு என்ன செய்வார்? தேவன் எல்லாவற்றையும் செய்வார், அது ஒன்று பிரச்சனை இல்லை. ஆகிலும் நீங்கள் தேவன் செய்கிற இடத்துல இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்கிற காரியங்கள், தேவன் எந்த காரியத்தில் உங்களை விடுதலையாக்கினாரோ, தேவன் சோதம் குமாராவிலிருந்து விடுதலையாக்கினார். ஆகிலும் கூட லோத்தின் மனைவியுடைய இருதயமோ அங்கேதான் இருந்தது. அவள் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது மறுபடியும் அவள் திரும்பி பார்த்ததினாலே அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை சாத்தான் அழிக்க எத்தனிக்கும்படியாக அவன் போடுகிற அந்த தூசிகளிலே நீங்கள் பலியாகி விடாதபடி தூசியை உதறிவிட்டு நீங்கள் எழுந்திருக்க வேண்டும். எப்படியாக தன் மேல் போடப்பட்டிருந்த அந்த போர்வையை போர்த்துக் கொண்டு ஒரு மூலையிலே முடங்கி கிடந்த அந்த பர்த்திமேயு என்ற குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு அவன் எழும்பி புறப்பட்டான். இனி அந்த வாழ்க்கை எனக்கு இல்லை, இனி இந்த குருடனாக நான் வாழப்போவது இல்லை, ஒரு பிச்சைக்காரனாய் வாழப்போவது இல்லை, ஒரு முடக்கப்பட்ட நிலையிலே வாழப்போவது இல்லை, நான் எழும்பி கர்த்தரை பின் செல்ல போகிறேன் என்று சொல்லி அவன் வந்து பார்வையை பெற்றுக்கொண்டவுடனே இயேசுவுக்கு பின் சென்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை அடைந்தவர்களாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் உபத்திரவங்களின் நடுவிலும் உங்களுடைய ஜெபங்களை விட்டு விடாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். தேவனுக்காக ஓடுகிற ஓட்டத்தை தடை செய்கிற எந்த சாத்தானுடைய கண்ணிகளுக்கு நீங்கள் இரையாகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். சாத்தானுடைய பொய்களுக்கு நீங்கள் பலியாகி விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நிச்சயமாகவே ஆபத்து காலத்தில் அவர் உங்களோடு தான் இருப்பார். அவர் உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். ஏனெனில் அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் இறந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பேன் சொன்ன கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தூசிகளை உதறிவிட்டு நீங்கள் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது.
ஆமென். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்குது. எந்த ரட்சிப்பு? முதலாவதான ரட்சிப்பு பாவத்திலிருந்து மீட்கப்படுதல். இரண்டாவது ரட்சிப்பு என்ன? பரலோகத்துக்கு புறப்பட்டு செல்வது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துகிற ஒரு நாள் உண்டு. ஆகவே ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிற அந்த நாளை நோக்கித்தான் நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். இதோ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதோ மீட்கப்படும் நாளுக்கென்று அந்த முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்தான துக்கப்படுத்தாதபடிக்கு அவரோடு இணைந்து அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற அவருடைய வருகைக்கு நாம் ஆவலுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய வருகை ஆவலோடு எதிர்நோக்குகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக. ஆகவே நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் காலத்தை அறிந்தவர்களாக இந்த காலத்தை நிதானிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் காலத்தை நிதானிக்கணும். என்ன சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை கவனியுங்கள். வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதோ அவர் வாசலருகே வந்துவிட்டார் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் வந்தவரை வரவேற்கவும் வந்தவரை எதிர்கொண்டு போகவும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ? இதோ எல்லோரும் தூங்கி கொண்டிருந்தது போலதான் இருந்தது. ஆகிலும் கூட 5 பேர் தங்கள் ஆவியிலே விழிப்புள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நடந்த காரியம் என்ன? மணவாளன் வந்த பொழுது அவர்கள் எதிர்கொண்டு போனார்கள். அவர்கள் விளக்குகள் அணைந்து போகவில்லை, அவர்கள் வெளிச்சம் மங்கி போகவில்லை, ஏனில் அவருடைய எண்ணெய்கள் குறைந்து போகவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்கள் மறுபடியும் ஆவியிலே அனலுள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஆவியை அவித்து போடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆவியில நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாம் அனலுள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் எச்சரித்திருக்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்மை தூக்கத்துக்கு நேராக தள்ளுவது எது? ஆவிக்குரிய தூக்கத்துக்கு நேராக அப்படியே கொஞ்ச நாட்கள் தேவனை விட்டு மறந்து, தேவனை விட்டு பின்வாங்கி, அடலும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு ஜீவியம் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று வேதம் சொல்லுகிறதே. அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ சோம்பேறியுடைய வயலை நான் பார்த்தேன், அது எல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. இன்றைக்கு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இன்றைக்கு முட்களை போல் அது குத்தி கொண்டிருக்கிறது. இதோ இன்றைக்கு களியாட்டுகளும் இன்றைக்கு சிற்றின்பங்களும் அநேகரை முல்லை போல குத்தி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் பலன் கொடாதபடி உங்களை நெருக்குகிற இவைகளை நீங்கள் சுட்டரித்து விட்டு இதோ நல்ல கனி கொடுக்கிற மரமாக இதோ நீங்கள் தேவனுக்கு நேராய் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நீங்கள் என்ன செய்யும்? நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. என்னவோ நித்திரையில் இருக்கிறவனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. சுற்றி நடக்கக்கூடிய ஒரு காரியம் அறிய மாட்டான். அவன் விழித்தவுடன் தான் அவன் அந்த காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஓ, இது நடந்து விட்டதா, அது நடந்து விட்டதா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நித்திரையில் நீங்கள் இருப்பீர்களானால், தேவனுடைய காரியத்தை குறித்து அசட்டையா இருப்பீர்களானால், தேவனுடைய காரியங்களை குறித்த எந்தவித அக்கறையற்ற நிலையில் இருப்பீர்களானால், இன்றைக்கு உணர்வுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த ஆண்டு ஒரு உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யுங்கள். காலத்தை நிதானித்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். அடுத்ததாக, மரித்தோர் என்பது யாரை குறிக்கிறது? இந்த உலகத்தை குறிக்கிறது. பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை குறிக்கிறது. அருமையான தேவ ஜனமே, பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, துன்மார்க்க ஆலோசனை நடக்காது என்று கர்த்தர் சொன்னாரே. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று சொன்னாரே. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னாரே. மறுபடியும் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படாதபடிக்கு தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டதால் அது நலமாய் இருக்குமே. அருமையான தேவ ஜனமே, மரித்தோரை விட்டு நாம் எழுந்திருந்தால் நலமாய் இருக்கும். இந்த உலக பிரகாரமான மனிதர்கள் இந்த உலகத்தின் வெற்றிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் ஜெயத்தையே பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ மரித்தோராய் அவர்கள் காணப்படுகிறார்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகுமே. இன்றைக்கு செத்து போன தேவனுடைய பார்வையில மரணத்துக்கு பாத்திரமான, நரகத்துக்கு பாத்திரமான ஒரு கூட்டத்தோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கிறது
இருக்கிறதா? உங்கள் ஐக்கியம் எங்கே இருக்கிறது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் கேட்கவில்லையா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, நாம் அவர்கள் நடுவில் அவர்கள் உலாவி அவர்கள் நம்முடைய தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினாரே. தேவன் உலாவுகிற வேளையிலே ஏன் ஆதாம் போய் ஒளித்து கொண்டான்? தவறான ஆலோசனையினால் அல்லவா? தேவனுக்கு விரோதமான பாவத்தினால் அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு ஒரு முடிவை செய்து கொள்ளுங்கள். என் வீட்டிலே, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, நான் இருக்கிற இடங்களிலே என்னோட தேவன் உலாவ வேண்டும். என்னோட தேவன் உலாவ வேண்டும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 18 வரைக்கும் இதோ தேவனாகிய கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் என்ன செய்யக்கூடாது என்பதை திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். அப்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு குமாரரும் நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்போம். அவர் நமக்கு பிதாவாய் இருப்பார். ஆகவே நாம் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட இதோ கர்த்தர் சொல்லுகிறார், தேசத்தின் மேலே இருள் மூடத்தான் போகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஏனில் பாவம் எங்கே பெருகுகிறதோ, துன்மார்க்கம் எங்கே பெருகுகிறதோ, அக்கிரமம் எங்கே பெருகுகிறதோ, அங்கே தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்புகள் கடந்து வந்துதான் ஆகும். எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இதன் நடுவிலே நாம் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்ல, உன்மேல் கர்த்தர் உதைப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த மகிமை எதற்காக? இதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த மகிமை எதற்காகவாம்? அந்த எஸ்ஐயா 60வது அதிகாரம் 3, 4, 5 வாசியுங்கள். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, எதுக்காக அந்த வெளிச்சம் உனக்கு கொடுக்கிறது? முதலாவது, நான் வெளிச்சமாய் மாற வேண்டும். என் வெளிச்சம், தேவனுடைய மகிமை என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். அவருடைய மகிமை என்னிலிருந்து புறப்பட வேண்டும். அப்ப முதலாவது என்னுடைய வெளிச்சம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தின் தேவன், பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதோ, பரிசுத்தத்தின் தேவன் தம்முடைய மகிமையை இந்த பூமியிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையை இந்த பூமியிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடுகிற பொழுது உங்கள் மேல் உதிக்கிற கர்த்தர் உங்கள் மூலமாய் தம்முடைய மகிமையை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த போகிறார். அப்பொழுது என்ன செய்ய நடக்க போகிறது? உன் வெளிச்சத்துக்கு, உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், வெளிச்சத்துக்கு ஜாதிகள் நடந்து வருவார்கள். அப்ப திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை இடத்துக்கு வரும். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை தொடவும், அநேகரை சந்திக்கவும், அநேகரை விடுதலையாக்கவும் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இனி திரும்பி பார்க்காதபடிக்கு தேசத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் திகைக்க வேண்டியதில்லை. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் தேவனோடு இருக்கிறேனா இல்லையா என்பது மாத்திரம்தான். தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறேனா இல்லையா என்பதை மாத்திரம் நீங்கள் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதா இல்லையா என்பதை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையை சரிபடுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அவர் சொன்னதை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.